டெல்லியில் நடைபெற்று வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினர், மாணவர்கள் உள்ளிட்டோர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், வறட்சி நிவாரணம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவேரி உரிமை மீட்பு குழுவினர் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரியிலிருந்து நீர் விடக்கோரி விவசாயிகள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்பது போன்று சித்தரிப்பு நாடகமும் நடைபெற்றது. ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் தங்களுடைய அடுத்த தலைமுறைக்காவது காவிரி தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி மண்டை ஓடுகள் மத்திய அரசிடம் மனு கொடுக்கும் நிகழ்ச்சி. அப்படி மண்டை ஓடுகள் போய் மனு கொடுக்கும் பொழுதும் அவர்கள் அதை ஏற்றெடுத்து பார்க்காமல் காவிகளை குடைப்பிடித்து கொண்டு அவர்கள் வழக்கம் போல நடவடிக்கையிலே இருக்காங்கிறத சித்தரிக்கிற விதமாக அதை செஞ்சிருந்தோம். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக பழனி உழவர் சந்தை விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள உழவர் சந்தை வாசல் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் ரயில் மறியல் செய்ய முயன்றனர். அப்போது அத்துமீறி போராட்டம் நடத்தியதாக அவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜனநாயக வழியிலே அவர்கள் அங்கே 19வது நாளாக 20வது நாளாக இன்று வரை போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட மத்திய அரசு செவி சாய்க்காமல் அவர்களுடைய உண்மையான போராட்டங்களுக்கும் அவருடைய கோரிக்கைகளுக்கும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் மத்திய அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இன்று சிவகங்கையிலே ரயில் மறியல் போராட்டத்தை செய்து முடித்திருக்கிறோம்.